ஓம் சாய்ராம். 1956ஆம் ஆண்டில் சாய் இயக்கத்திற்கு ஒரு வலுவான அடித்தளம் அமைக்கப்பட்டிருந்தது என்று கூறலாம். ஷிரடியில் மட்டுமே அறியப்பட்டிருந்த சாயிபாபா இப்பொழுது நாடு முழுவதும் அறியப்பட்டார். ஏன், வெளிநாடுகளில் கூட ஸ்ரீ சாயிபாபாவை தெரிந்திருந்தது. அகில இந்திய சாயி சமாஜத்தின் கீழ் ஏறத்தாழ 400 உபசமாஜங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தன. நாடு முழுவதும் 80 சாயி கோயில்கள் கட்டப்பட்டிருந்தது. பல சாயி கோயில்களின் கட்டுமான பணிகளும் நடந்து கொண்டிருந்தது. சாயி இயக்கத்தை மேலும் வளர்ச்சியடைய செய்வதற்காக உழைப்பதற்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தயாராக இருந்தனர். சாயி இயக்கத்தில் ஏராளமானோர் சாயி பக்தர்களாக பங்கேற்றனர். அது மட்டுமல்லாமல் சாயி இயக்கத்தை தலைமையேற்று நடத்துவதற்கு தகுதி வாய்ந்த ஒரு வாரிசாக ராதாகிருஷ்ண சுவாமிஜி அறியப்பட்டார். ராதாகிருஷ்ண சுவாமிஜி அவர்கள் சாயி இயக்கத்தை பரப்புவதற்காக 1952ஆம் ஆண்டிலிருந்து கர்நாடகாவில் சாயி பிரச்சார பணியில் ஈடுபட்டிருந்தார். ஓம் சாய்ராம்.